இந்த பரலோகத்துக்கு போவது கொஞ்சம் கடினம் தான். ஆனா அதற்காக முயற்சி செய்யணும். இருக்கிறதோட ஆண்டவர் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்குவாரா? அந்த ஆசை இருக்கு பாத்தீங்களா? அந்த இருக்கிற நிலைமையில இருந்து பரலோகத்துக்கு போயிடணும் அந்த ஆசை இருக்கு பாத்தீங்களா? அந்த ஆசை இருந்தா போதும், உங்களை அடிச்சு சரியாக்குவார். அந்த சரி பண்றதுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். ஒருவேளை மாம்சம் இழுக்குது, மாம்ச ஆசை, மாம்சத்தின் இச்சை, இதை சரி பண்ண முடியல, ஆண்டவர் சரி பண்ணுவார். ஏன்னா அவர் ரத்த சிந்தி உன்னை மீட்டு இருக்கிறார். சரி பண்றதுக்கு நம்ம அவ்வப்போது என்ன பண்ணணும்? விட்டு கொடுக்கணும். அந்த முழுமையை அடையணும். முழுமையை அடைந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். அதை தான் ஆண்டவர் இங்கே ஃபிகரேட்டிவாக சொல்றாரு. அது ஒரு சின்ன கடுகு விதை தான், ஆனால் அது மரமாக வளர்ந்து அநேக பறவைகள் வந்து தஞ்ச புகுறதா மாறணும். அநேகர் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, வேதம் வாசிப்பாங்க, பரிசுத்தமாக வாழ்வாங்க, அவங்களால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உங்களால் பரலோகத்துக்கு என்ன நன்மை? எத்தனை ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரை குறித்து நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க? ஆத்துமா தான் எவ்வளோ செஞ்சுருக்கிறீங்க. இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. ஜாக்கிரதை. அது எப்படி பாஸ்டர்? உன்னுடைய ரிக்வயர்மெண்ட்ல அது இருக்கு. நீ அமெரிக்காவுக்கு போகணுன்னா விசாவில் எத்தனை ப்ராசஸ் இருக்கு, அதில் ஒன்று கூட அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க அவங்க. அது எல்லாத்தையும் நீ சரி பண்ணணும். ஒரு சாதாரண நாட்டுக்கு போகிறதுக்கே இவ்வளவு ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கும்போது பரலோகத்துக்கு போகிறதுல ஒரு ரிக்வயர்மெண்ட்டை ஆண்டவர் சரி பண்ணிடுவார்னு நம்ம நினைக்க முடியாது. ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போனதுக்கு காரணம் அவன் பாவின்றதுனால அல்ல, அவன் வீட்டு வாசலில் இருக்கிற லாசருவை அவன் போஷிக்காதது தான். ஆண்டவர் அவன் பரலோகத்துக்கு போகிறதுக்காக அவனுக்கு வைத்திருந்த ஒரு வேலை என்னன்னா, அவன் வீட்டில் இருக்க வெளியில் கிடக்கிற லாசருவை அவன் போஷிக்கணும். நம்ம நினைக்கிறோம் எல்லாத்தையும் அடைஞ்சிட்டோம். இன்னைக்கு கர்த்தர் ஒரு விஷயம் கூட நம்ம பார்த்து சொல்லுகிறார், ஒன்றில் மாற வேண்டியவைகள் நிறைய இருக்குது.